கதையை இவ்வாறு கூறத் தொடங்கினான். அன்பார்ந்த பூதமே, இதோ என்னுடன் இருக்கும் நாய்கள் வேறு யாரும் இல்லை, எனது சொந்த சகோதரர்கள்தான். இந்த உருவத்தை இவர்கள் அடைந்ததற்கு அவர்கள் எனக்கு செய்த வினைதான் காரணம். இன்னும் சொல்ல போனால் நான் இவர்களை மன்னிக்க தயாராக இருந்தாலுமே இறைவன் இவர்களை தண்டிக்க தயங்கவில்லை. அப்பேற்பட்ட பாவத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆம், பேராசை, பொறாமை, உதவி செய்தவர்களை துன்புறுத்தி இன்பம் காணும் எண்ணம் என அனைத்தையும் உடையவர்கள் மனிதர்களாக இருந்தாலுமே நாயினும் கீழான குணத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருபோதும் நல்ல கதி வருவதில்லை. இதனை நான் கூறப்போகும் கதையின் மூலமாக நீயும் கூட அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னார். அதை கேட்ட பூதம், எனக்கு உடனே கதையை கேட்க வேண்டும் போலிருக்கிறது, உடனே கதையை கூறு என்றது. அதன் அடிப்படையில் அந்த இரண்டாவது கணவான் கதையை தொடர்ந்து சொல்லத் தொடங்கினார். ஒரு கிராமத்தில் நாங்கள் 3 சகோதரர்கள் வசித்து வந்தோம். எங்களது தந்தை எங்களை மிகவும் அன்பாகத்தான் வளர்த்து வந்தார். அவர் பெரும் வணிகராக இருந்தார். அவரிடமிருந்து நல்ல முறையில் நான் தொழிலை கற்றுத் தேர்ந்தேன். ஆனால் எனது 2 சகோதரர்களும் சோம்பேறிகளாகவும் சிற்றின்ப பிரியர்களாகவும் இருந்தார்கள். தந்தையின் பேச்சை அவர்கள் பிறந்தது முதல் என்றுமே மதித்தது கிடையாது. இந்நிலையில் எனது சகோதரர்கள் இருவரை பற்றியே கவலைப்பட்டு எனது தந்தை நோய்வாய்ப்பட்டார். படுத்த படுக்கையாக ஆனார். எனினும் சாகும் சமயத்திலும் தனது கடமையை நல்ல முறையில் நிறைவேற்ற நினைத்த எங்களது தந்தை அவர் காலமாகும் சமயத்தில் 3000 தினார்களை எங்களுக்கு ஆஸ்தியாக விட்டுவிட்டு போனார். அத்துடன் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் அந்த பணத்தை நாங்கள் 3 ஆளுக்கு ஒரு பங்காக பிரித்து கொண்டோம். அதன்படி எனக்கு 1000 தினார்கள் பங்காக கிடைத்தது. நான் உள்ளூரிலேயே ஒரு மளிகை கடையை வைத்து நடத்தினேன். எனது தந்தையிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட வியாபார நுணுக்கங்கள் அவர்கள் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது. ஆனால் எனது 2 அண்ணன்களும் கேளிக்கையில் ஈடுபட்டு வந்தனர். பல பெண்களுடன் தொடர்பு கொண்டு உல்லாசமாக பொழுதை கழித்தனர். அத்துடன் கெட்ட நண்பர்களின் தூண்டுதலால் உலகத்தை சுற்றி பார்க்க விரும்புவதாக கூறி வெளிநாடு சென்றனர். நானோ உள்ளூரில் வாழ்ந்தபடி எனது வியாபாரத்தை பெருக்கி வந்தேன். 1000 தினார்களை கொண்டு நான் ஆரம்பித்த தொழில் வளர்ச்சி பெற்று 20,000 தினார்களை மாத வருமானமாக பெற்றேன். அதாவது அந்த அளவுக்கு வியாபாரம் செழித்தது. இந்த சமயத்தில் தான் ஒரு நாள் என்னுடைய கடையில் வியாபாரத்தை செய்த போது யாரோ 2 தாடியும் மீசையுமாக பிச்சைக்கார கோலத்தில் என்னுடைய கடைக்கு வந்தார்கள். அவர்கள் என்னை கண்டு பரிதாபமாக நின்றனர். அந்த 2 பிச்சை கேட்கத்தான் வந்துள்ளார்கள் என்று நினைத்து அவர்களுக்கு சில தினார்களை பிச்சையா போட்டேன். ஆனால் அவர்களோ அதனை வாங்க மறுத்து, அன்பு தம்பியே, எங்களை உனக்கு தெரியலையா? நீ கூட எங்களை அடையாளம் கண்டு பிடிக்க முடியாதபடி நாங்கள் மாறிவிட்டோமா என்று கூறி அழுதார்கள். அதன் பிறகே அவர்கள் 2 எனது சகோதரர்கள் என்பதை நான் கண்டு கொண்டேன். வெளிநாடு சென்ற சமயத்தில் தங்களது பொருளை எல்லாம் இழந்துவிட்ட கதையை அவர்கள் கூறி அழுதவுடன் அவர்கள் மீது நான் கருணை கொண்டேன். அவர்களை அழைத்து எனது வீட்டில் நான் நல்ல முறையில் உபசரித்தேன். பின்னர் நான் சம்பாதித்து வைத்திருந்த பணத்திலிருந்து ஆளுக்கு ஒரு 1000 தினார்களை கொடுத்தேன். அதனை கொண்டு 2 தனித்தனியே ஒரு கடையை ஆரம்பித்து நடத்த துவங்கினார்கள். நானும் இப்போதாவது சகோதரர்களுக்கு நல்ல புத்தி வந்ததே என்று நினைத்து இறைவனிடம் நன்றி கூறினேன். இப்படியே கொஞ்ச நாட்கள் மெல்ல நகர்ந்தது. அவர்கள் 2 ஒரு நாள் மீண்டும் என்னிடம் வந்தார்கள். மீண்டும் வெளிநாடு சென்று வியாபாரம் செய்ய போவதாக கூறினார்கள். ஆனால் இந்த முறை அவர்களுடன் என்னையும் அழைத்தார்கள். நான் முதலில் போக மறுத்தாலும் பிற்பாடு எனது சகோதரர்கள் 2 மிகவும் கெஞ்சி கேட்டுக் கொண்டதால் அவர்களுடன் வெளிநாடு செல்ல நானும் சம்மதித்து எனது தொழிலை நம்பிக்கையான நல்ல வேலையாளிடம் சிறிது நாள் பார்த்து கொள்ளுமாறு ஒப்படைத்துவிட்டு கிளம்பினேன். உடன் கணிசமான தொகையையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன். அதனை கொண்டு சில பொருள்களை வாங்கி வெளிநாட்டில் விற்றோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தை பெற்றோம். பின்னர் பல மாதங்கள் கழிந்ததால் நாங்கள் மீண்டும் தாய்நாடு செல்ல தீர்மானித்தோம். அதன் பொருட்டு கடற்கரைக்கு வந்தோம். அப்போது கந்தல் ஆடையை உடுத்திய ஒரு பெண்ணை கண்டேன். அவள் பார்க்க பிச்சைக்காரி போல தோற்றம் அளித்தாலும் அவளது முகத்தில் ஒரு தெய்வீக ஒளியை கண்டேன். அந்த பெண் மிகவும் இளவயதுடைய பெண், அத்துடன் அழகியாகவும் இருந்தாள். அந்த சுந்தரி என்னை பார்த்த மட்டில் எனது கைகளை பற்றி கொண்டாள். நான் எனது கைகளை உதற விரும்பவில்லை. அத்துடன் அவளது கனிவான பேச்சு எனக்கு ஒருவித மயக்கத்தை அளித்தது. அவள் தனது அன்பார்ந்த அமுத மொழிகளை என்னிடம் கூறத் தொடங்கினாள். ஐயா, நீங்கள் என்னை தயை கூர்ந்து ஆதரிக்க வேண்டும்.
அப்படி நீங்கள் செய்தால் நான் எக்காலமும் உங்களுக்கு நன்றியுடையவளாக இருப்பேன். அத்துடன் உங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளையும் செய்வேன் என்றாள். நான் உனக்கு எந்த வகையான உதவியையும் பிரதிபலன் பார்க்காமல் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு என்னிடம் இருந்து என்ன வேண்டும்? நிச்சயம் நீ தவறாக எதையும் கேட்கக்கூடிய பெண் இல்லை என்பதை உனது முகமே எனக்கு சொல்கிறது. அத்துடன் நீ நல்ல பெண்ணாகத்தான் இருப்பாய் என்றும் எனது உள்மனம் என்னிடம் கூறுகிறது. அதனால் நீ என்னிடம் தைரியமாக எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், தயங்காதே என்று அந்த பெண்ணிடம் நான் அன்புடன் பதில் கூறினேன். உடனே அவள் என்னிடம், அன்பரே, அப்படியானால் தாங்கள் என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படியே தாங்கள் என்னை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டால் நான் தங்களுக்கு மனைவியாக மட்டும் அல்ல, வேலைக்காரியாகவும் இருப்பேன் என்றாள். அவளின் வார்த்தைகளை கேட்ட நானும் அவளை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்தேன். அத்துடன் அவளுக்கு நல்ல உடைகளை வாங்கி கொடுத்தேன், வயிறார உண்ணக் கொடுத்தேன். பிறகு அவளை மணந்து கொண்டேன். அத்துடன் அவளை அழைத்துச் செல்ல தீர்மானித்தேன். ஆனால் இது எதுவுமே என்னுடன் இருந்த எனது சகோதரர்களுக்கு பிடிக்கவில்லை. எனக்கு எங்கே வாரிசு உருவாகி விடுமோ என்று பயந்தார்கள். அவர்களுக்கு எப்போதுமே நான் சம்பாதித்த செல்வத்தின் மீது ஒரு கண் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் நானோ முட்டாள்தனமாக எனது உடன்பிறப்புகளை நம்பி வந்தேன். அத்துடன் அக்கப்பல் பயணத்தின் போதும் நான் எனது மனைவியை நல்ல முறையில் கவனித்து வந்தேன். இரவு பகலாக அவளுடனேயே இருந்து வந்தேன். இதனால் என் மீது அதிக ஆத்திரம் கொண்ட சகோதரர்கள் ஒரு கட்டத்தில் என்னை கொல்லவே தீர்மானித்து விட்டனர். ஒரு நாள் கப்பலில் நானும் எனது மனைவியும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தோம். அது ஒரு நள்ளிரவு வேளை. கப்பல் மெல்ல கடலில் நகர்ந்து கொண்டிருந்தது. எனது சகோதரர்கள் இருவரும் விரைந்து வந்து தூங்கிக் கொண்டிருந்த என்னையும் எனது மனைவியையும் வாயை பொத்தியவாறு அடித்து தூக்கிச் சென்று நடுக்கடலில் வீசி எறிந்தார்கள். நானும் எனது மனைவியும் கடலுக்கு அடியில் சென்று கொண்டிருந்த சமயம் நான் செய்வதறியாது திகைத்தேன். அப்போது எனது மனைவி அவளது உண்மையான ரூபத்தை எடுத்தாள். ஆம், அப்போதுதான் எனக்கே தெரியும் அவள் ஒரு பெண் பூதம் என்று. அப்படி பூதமாக மாறியவள் என்னை பத்திரமாக கொண்டு போய் ஒரு தீவில் சேர்த்தாள். பின்னர் அவள் எங்கே போனாள் என்று தெரியவில்லை. அடுத்த நாள் காலை விடிந்தது. நான் சாப்பிட உணவு பதார்த்தங்களை கொண்டு வந்து கொடுத்தாள். நான் அதனை மகிழ்ச்சியுடன் உண்டு அவளுக்கு நன்றியை தெரிவித்தேன். அத்துடன் அந்த நிலையிலும் அவளை நான் விரும்பினேன். அதனை அவள் உணர்ந்தவளாய் என்னிடம் பேசத் தொடங்கினாள். ஐயா, எனக்கு உதவி செய்தவர்களுக்கு நான் என்றுமே நன்றியுள்ள அடிமையாக இருப்பேன். அதன்படி தண்ணீரில் விழுந்து சாக இருந்த உங்களை காப்பாற்றும் பாக்கியத்தை பெற்றேன். அத்துடன் நான் உங்களுக்கு ஒரு வாக்கை அளிக்கிறேன். நமக்கு துரோகம் செய்த உங்கள் சகோதரர்களை நான் கொல்லாமல் விட மாட்டேன் என்றாள். நானோ அப்பொழுதும் கூட எனது அந்த சகோதரர்களை நான் மிகவும் விரும்பியதன் காரணமாக அவர்களை கொல்லக்கூடாது என்று அவளிடம் வேண்டி கேட்டுக்கொண்டேன். அத்துடன் அவளால் எனது சகோதரர்களின் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் நேர்ந்துவிடக் கூடாது என்று சத்தியமும் வாங்கிக் கொண்டேன். அவளும் அப்படியே சத்தியம் செய்தாள். பின்னர் பெண் பூதமாக மாறிய எனது மனைவி என்னை தனது கைகளில் ஏந்தியபடி வான் வழியாக பறந்து சென்று எனது வீட்டு மொட்டை மாடியில் கொண்டு விட்டு சென்றாள். அதன் பின்னர் நான் எதை பற்றியும் நினைக்காமல் எனது வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தினேன். அத்துடன் பலனை எதிர்பார்க்காமல் எனது கடமையை மட்டும் கண்ணும் கருத்துமாக செய்து வந்தேன். அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் எனது வியாபாரத்தை முடித்துவிட்டு நான் வீடு திரும்பிய சமயத்தில் அங்கு 2 நாய்கள் கட்டப்பட்டிருப்பதை கண்டேன். என்னை கண்டதும் அவைகள் இரண்டும் குதித்து ஆர்ப்பாட்டம் செய்ய தொடங்கின. எனக்கோ ஒன்றுமே தெரியவில்லை, எதுவுமே புரியவில்லை. அந்த நாய்களை யார் எனது வீட்டு வாசலில் கட்டியிருப்பார்கள் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் மீண்டும் எனது மனைவி எனக்கு முன்னால் தோன்றினாள். அவள் என்னிடம், இந்த நாய்களாய் இருப்பவர்கள் வேறு யாரும் இல்லை, உங்களது நயவஞ்சக சகோதரர்கள். நான் எவ்வளவோ தடுத்தும் கூட எனது சகோதரிகளில் ஒருத்தி எனது கதையை கேட்டு தங்கள் சகோதரர்கள் இருவரையும் நாயாக மாற்றி என்னிடம் கொண்டு வந்தாள். அத்துடன் நான் தான் நாய்களாக மாறிய தங்களது சகோதரர்களை உங்கள் வீட்டு வாசலில் கட்டிவிட்டு சென்றேன். இன்னும் 15 ஆண்டுகள் கழித்து நானே உங்கள் சகோதரர்கள் இருவரையும் பழைய நிலைக்கு மாற்றுவேன், என்னை நம்புங்கள் என்று கூறிவிட்டு சென்றாள். இப்படியாக இந்த நிகழ்ச்சி நடந்து 15 ஆண்டுகளாக போகின்றன. எனது சகோதரர்களின் நிலை எனக்கு பார்க்க பார்க்க பரிதாபத்தை தந்தது. அதனால்தான் நான் எனது மனைவியை, அதாவது தேடிச் சென்று கொண்டிருக்கிறேன். அத்துடன் எங்காவது தென்பட மாட்டாளா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன்.
அப்போது வழியில் தான் இந்த வணிகனின் சோக கதையை கேட்டேன். அப்படியே இங்கு இருந்து விட்டேன் என்று தனது கதையை முழுவதுமாக கூறி முடித்தார் அந்த இரண்டாவது கணவான். அதுவரையில் அந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்த பூதம், உண்மையிலேயே இது பாராட்டக்கூடிய கதைதான். வியாபாரியின் தண்டனையில் மேலும் 3 ஒரு பங்கை குறைத்துக் கொள்கிறேன் என்றது. பிறகு கோவேறு கழுதையுடன் வந்தவர் அந்த பூதத்திடம் இவ்வாறு பேசத் தொடங்கினார். அன்புக்கு அடிபணியும் இயல்பு கொண்ட பூதமே, நான் கூறப்போகும் கதையும் ஒரு சுவாரஸ்யமான கதைதான். ஒருவேளை அதுவும் உனக்கு பிடித்திருந்தால் நீ இந்த வணிகனை முழுவதுமாக மன்னித்து விட்டுவிட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். நான் உனக்கு வாக்களிக்கிறேன், இந்த வணிகனை நான் மன்னித்து விட்டு விடுகிறேன் என்றது. உடனே 3வது கணவானும் தனது கதையை கூறத் தொடங்கினார். என்ன நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருக்கா? கதை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்ய மறந்துடாதீங்க.